ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி பாட்டு திருடுவான். பெட்ரோல் போட்டாச்சு. எது சந்தோஷமாக இருக்குடா. தேங்காய் பண்ணா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ட்ரிப்புக்கு பர்ச்சேஸ் ஆரம்பிச்சாச்சு. என்ன ஜூஸ் எடுக்கிறேன்? நிம்பூஸா? ஸ்மூதி ஒன்று எடுக்கிறா மச்சான். சுமதியா? ஏய் ஸ்மூதிடா அது. ஹலோ, நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டோம். ரொம்ப மாசம் கழிச்சு திருப்பி வந்திருக்கோம். காசு பிரச்சனை தான். காசு பிரச்சனை. மாசமா இருக்கான். மூதி கட்டுறா. அவர் பண்ண மாட்டாரு. கேமிங் போயிட்டே அவரு. அம்மா ஒரு பயங்கரமான கேமர் அவரு. இவரு பயங்கரமான டிரைவர். அதை விட்டாரு பாரு கேப்ல. அவளை தான் டிரைவர். நாங்க கொஞ்சம் சாப்பிரி ரைடர், வேற ஒண்ணு இல்ல. பின்னாடி பஸ்ஸுக்கு பிரேக் இல்ல. எங்க போயிட்டு இருக்கோம்னா ஆந்திரா ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர்ஸ். என்ன ஃபால்ஸ் எது டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லொகேஷன் எல்லாம் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்தாங்க வரலாமா வரேன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். நீங்களும் எங்களை மாதிரி செலவு பண்ணிட்டு போய் ஏமாறாதீங்க. அந்த பாம்பு கட்டுறா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் நம்ம போறோம். பாம்புலாங்குது. பயங்கரம். நாகாலாபுரம் போட்டுருக்காங்க. நாகாலாபுரமா? முன்னே இருந்து போட ஏதாவது அவசியமா பேசிட்டு போறேன். கைஸ், இதான் நம்ம வாங்கின புது மைக்கு. ஆமா, சேனலுக்காக அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ எடுக்கிறதுல தான் அவுட்புட் எப்படி இருக்கு? அடே சும்மா கேட்டுருவாங்கடா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? துப்பாக்கில வச்சிருக்கிறாரு. ஆகா ஏகேஎம் டா அது. ஆகா நல்லா பாப்புலர் நீ இதுல தெரிஞ்சு. இவன் யாரா கூட யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? யாரா ஒன்னுல அடிக்கிறா? அண்ணே அண்ணே ஆறு மொத்தம் போலீஸ் உட்கார்ந்து இருக்காரா. அண்ணே விசால் அண்ணேக்கா. ஏன்னா அவங்க லேட்டா வந்தாங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. அது சீக்கிரம் அண்டவா சரிங்கடா. சாமான நல்ல. ஏய் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. இல்லை என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு டிப்பு இல்லை. அவங்க கொஞ்சம் இப்போ அதில் கொஞ்சம் விட்டு ஒரு அடி இடி வாங்க விட்டுறது. அவங்க சொன்ன உடனே ரியாக்ஷன் கொடுத்துருங்க. என்னடா அது? என்னடா பண்ற? ஃபால்ஸுள்ள போகிறதுக்கு ஒரு என்ட்ரி. இப்போ ரெட்டுக்கு 30 இங்கே கொண்டு காரை அப்படி போட்டா. ஏய் சொல்கிறா, ஃபால்ஸுக்கு கொண்டு சொல்கிறா. கமல் வயசு எத்தனை மௌன ராகம். தலக்கோனா ஃபால்ஸ் வந்துட்டோம்.
சேஃபா வந்திருக்கோம். தலக்கோணம் ஃபால்ஸுக்கு மெயின் ஃபால்ஸுக்கு இது வழியாக ஏற போகிறோம். போடா போடா என்னடா ஃபோன் வருது, டவரே கிடைக்காதுன்னாங்க. அவங்க மம்மி மட்டும் கட்டியது. அவன் செவ்வாய்க்கிழமைக்கு போனாலும் அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க அவனுக்கு. மூதாட்டி ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் சைனா புத்தரில் ஒருத்தர் இப்படி பார்த்துக்கலாம் மலையில். ஆமாம். ஏய் சீக்கிரம் வாங்கடா, மேலே போயிடலாம்டா. ஒரு 7 கிலோமீட்டர் தான்டா. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண மொதல் படிக்கிட்டே மூச்சு ஆகுது. தொண்டை கப்புதா வாங்கதியா? இது மேலே ஏறணும். கூட வந்த சில நண்பர்களால் முடியல. யாரு முடியல? அது இவர் கூட ஏறி வந்துட்டாரு, அவரு கொஞ்சம் ஏறி வரல. ஃபிளாஷ்பேக். பாருங்க, இன்னும் 10 படி கூட ஏறல, அதுக்குள்ள தண்ணி குடிச்சுன்னு ஏறாரு. இந்த அவர் தான் தம்பி. அரை மணி நேரம்லாம் ஏறல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஆனால் ஹில்ஸ் இப்படி ஏறதுனால அப்படியே இருக்கு. பட் ஓகே. கருகருன்னு இருக்கு காட்டுக்குள்ள, வளருதுடா ரெட்டு கலர்ல. வாடா போலாம் ஏறி. அது அவ்வளோ லைட்டாக இருக்கு, நான் வரமாட்டேன். அங்கேருந்தான் குதிக்க போகிற கீழே வந்தோன்னா அவனோட தலக்கோணா பால்ஸ். பாரு கொஞ்சம் தூரம் தான், அப்படி படிக்கட்டு ஏற்றோன்னா அப்படியே மேலே போய் அது மேலே போயிடலாம். 12th முடிச்சுட்டா காலேஜ் ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. காலேஜ் முடிச்சோன்னா வேலைக்கு போனோம்னா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. கடைசி வரைக்கும் ஜாலியாக இருக்கக்கூடாது. தெரியாமலே போச்சு பார்த்தியா. வரானுடா, வரானுங்க. வாடா நம்ம முன்னாடி போகலாம். நம்ம தானே முன்னாடி போகலாம். ட்ரெக்கிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. மூச்சு வாங்குறவங்க, இந்த வீசிங் இருக்கவங்க பார்த்துவாங்க. டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது. வரும்போது தண்ணி ஜூஸு எதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க. படிக்கட்டு இருக்கிறதுனால ஓகே, இல்லைன்னா இன்னும் கஷ்டம். 2 பேர் எங்கள் டீமில் நாக் அவுட்டு. திருப்பி காட்டு. ஒரு 10 அங்கே பாருங்க, நான் திரும்பி நான் காட்டுற மாதிரி ஒரு 10 செகண்ட் ஒருத்தர் உட்காந்துறானுங்க. 2 ஸ்டெப்பு ஏறானுங்க, உட்காந்துறானு கைன்றானுங்க. பாவம் பசங்களாலே முடியல, பேசுகிற நம்மளாலே முடியல. திட்டுறானுங்க, அசிங்கமாக திட்டுறானுங்க நம்மளை. மச்சான் வா மச்சான், ஏர்பின் பெண்ட்லாம் வருதுடா மச்சான், நடந்து போயிலே. ஏர்பின் பெண்ட் நடக்கையிலே வருதா? ஆமாம், இது பாரு கொஞ்சம் ரஃப் தான். தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, பார்த்துவாங்க. அது ஒன்றும் இல்லை, இவர் வந்து பின்னாடி வரவங்களுக்கு வழி காட்டிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. கீழே குளிச்சுன்னு இருக்கானுங்க. ஒரு ரூட் இருக்குல்ல, இந்த சைடு ரூட் இருக்கு. ஒரு ஸ்லோப் ஃபுல்லாக மரமாக கவர் ஆகும். அது கிட்ட வந்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் போட்டிருக்கோம். இது ஃபாலோ பண்ணி வாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போதெல்லாம் இருக்குமான்னு தெரியல, பின்னாடி 2 பேர் வரானுங்க, அவனுக்கு எழுதி வச்சு முடியாமல் உட்காந்துருக்கானுங்க. அவனுக்கு எழுதி கீழே போனீங்கன்னா ஃபேமிலி ஆளாக குளிக்கிறோம், சோதா பசங்களாக குளிக்கிற ஃபால்ஸு, அவங்களாம் குளிக்கிற இடம். மேலே தான் மெயின் ஃபால்ஸ் இருக்குது, லெஜெண்ட் குளிக்கிற இடம். அதாவது ஹிடன் ஃபால்ஸ்னு சொல்கிறது. பெஸ்ட்டு லெஜெண்ட் சரவண ஹிடன் ஃபால்ஸ். வாங்கப்பா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போயிட்டு அவனுக்கு கால் பண்ணலாம். சவுண்ட் இருக்குதா? இருக்கிறா அமைதியா. தண்ணி ஓட சவுண்டு கேட்குதுல்ல. ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஏதோ ஒரு நேரம் காஞ்சிட்டு வந்ததுக்கு ஒரு அரை கிலோமீட்டர்னு கூட்டின்னு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பார்க்கலாம். தண்ணி சவுண்ட் கேட்குது, நல்லாவே ஃப்ளோ சத்தம் கேட்குது. கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வர்றவனுங்க எல்லாருமே இந்த ஏப்ரல் மாதத்துலேயே வந்துட்டு போயிடுங்க. சம்டைம்ஸ் குட் சம்டைம்ஸ் பேட்ல இந்த ட்ரெக்கிங்கு கொஞ்சம் ஸ்லோப்பு, அப்படியே ஸ்லோப்பாக ஆகுது, ஸ்லாண்டிங்காக போகுது. வாழ்க்கை இப்படி தான் இந்த மலை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. தத்துவத்தை போட்டால் வீடியோ. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யாம நம்மளுக்கு வந்தது அடி தான் வந்து. ஆமாம், ஒரு 2 பேரும் பெரிய அடியாக வாங்கி பார்த்துட்டானுங்க. வந்துட்டோம்டா கிட்ட மச்சான், இந்த ஓட தான்டா அது. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லா போயிட்டு தான் இருக்கு, தண்ணி இல்ல. ஆமா கொஞ்சம் உள்ள போக தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இது இதுப்பா அதான் போலாம். தண்ணியை பார்த்தோன்னே அப்பா தண்ணி இந்த பக்கம் பாரு தண்ணி எப்படி கொட்டுது. அப்பா சரியான ஆயிட்டுங்க. ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கா சட்டையெல்லாம் பிடிச்சிருக்கிறாரு. என்னப்பா உயிர் பயமா இருக்கா? பாருங்க என்ன பண்ணிரு பயந்துடா அப்படியே அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த ரூட் வழியாக வரணும். இது உள்ளே தான் போகணும். இந்த கல் நடுவில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்களா? எங்க சரியா இருக்கு. அதான் தெரியுது. சரியான தண்ணியாடா. ஏய் நெஜமாடா. ஐயோ இவ்வளோ தூரம் நடந்து வந்தோமா? ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணி வந்திருப்போம். அதுவும் பிளான்டிங்கா. எப்படி இருந்தது? வந்த இடம்லாம் சரியான வந்து பார்த்து கதவை திறந்து ஆஹான்னு சொன்னா என்னடா இப்படி இருக்கு? தண்ணி தான் குடிச்சுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியக்காரா எஸ்ஐ சார் ஐயோ யார் இல்ல அது அவன் தான் நெச்சான். சும்மா போடா முங்கிரு கைய விட அவன் நின்ற கைய விட போறான் பாரு புடி போடா என்னது கடைச்சா கடை மச்சான் கோல்டு பீஸ் போயிடா இதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் மலையேறி இருக்கும். வணக்கண்டி மாப்பிள்ள தலைக்கோனால இருந்து பத்தியா எப்படி தலைக்கோன்னுக்குது. இது பேர் தான் தலைக்கோனான்னு வச்சுக்கிறாங்க. சும்மா ஒன்றும் பேர் வைக்கல. நம்ம முன்னோர்கள் சொல்லணுங்க சும்மா விட்டு போல. எல்லாம் சாலியா போய் ஸ்பாட் நல்லா இருக்கியா? குரங்கு கட்சி தான் ஒன்று. குரங்கு கூட சண்டை போட்டலாம். பாக்ஸிங்லாம் பண்ணியிருந்தான். நடக்கதான் முடியல. ட்ரெக்கிங் நம்ம 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே 90 டிகிரியில் இருக்கும். போதும் பா. அந்த ஃபால்ஸ் கிட்ட போகும்போது ஒரு மாதிரி ஜில்லுன்னு வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே ஒரு 6 மணி நேரம் உட்காந்துட்டோம்ல அங்கே. ஆமாம் இருக்கும். 1/2 நேரம் அங்கேயே உட்காந்தாச்சு. போகலாம். ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி அந்த இடத்த பார்க்கணுன்றதுக்காகவே போகலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தாராளமாக உள்ளே இறங்கி போகலாம். ஸ்விம்மிங் தெரியலன்னா கல்லிலே ஸ்டாப் ஆகி கால் நினச்சின்னு மேலே வந்துடுங்க.
இல்லைலாம் ரொம்ப எல்லாத்தையும் போட்ட குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆமாம் பேக்கில் தான் இருக்குது. பேக்கில் தான் இருக்குது. குப்பை எதுவும் போடாதீங்க, வாட்டர் பாட்டில் தூக்கி போடாதீங்க. ஓகே. அதே மாதிரி ஏதாவது நெருப்பு ஏற்றுனீங்கன்னா அணைச்சிருங்க, இல்லைன்னா அதோட விளைவுகள்லாம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு, ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு. அதனால் நெருப்புலாம் அடிச்சு பண்ணுறீங்கன்னா சேஃபாக அதை அணைச்சிட்டு வாங்க. நல்லா ட்ரெக் பண்ணுவீங்க. அட்வென்ச்சர் பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நாட் ரெக்கமெண்டட் டு எவ்ரி ஒன். தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே பண்ணிடுவோம். தண்ணி எதுவும் எல்லோரும் ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் எடுத்துகிட்டு வந்ததுனால மேனேஜ் பண்ணிட்டோம். அது கீழே போகிற வரைக்கும் இருந்தது, இப்போ ஃபுல்லாக காலி. இப்போ மேலே ஏறும்போது தண்ணி தாக எடுக்குது, ஆனால் தண்ணி இல்லை. கீழே போய் தான் பார்க்கணும். இங்கே வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஏறணும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு திருப்பி இறங்கணும். நான் மந்த்லி 1 டைம் ஒரு ஷார்ட் பிரேக் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஓகேவா இருக்கும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஸ்விம்மிங் போங்க, ரன்னிங் ஜாகிங் பண்ணுங்கள். இங்கே இருக்கு என்ன இருக்கு முதல்ல நீ போட. டெய்லி ஆஃபீஸில் ஒரு 7,000 ரூபாய் கட்டினா ஜிம்முக்கு. சரி, 7 நாள் கூட போயிருக்க மாட்டாங்க. உங்கள் கேள்வி ஒருத்த அப்படி டேக் பண்ணுங்க. 4 மாதம் போனேன் அவனே. 4 மாதம் எனக்கு தெரிஞ்சு 4 மாதம். ஆமாம், மாதத்துக்கு 1 நாள் அது மாதிரி போவேன். ஹெல்த்தியாக இருக்காங்க. எங்கே போகிற போகிறீங்க? கீழேயா? வேகமாக கீழே போகிறதுக்கு வழி தர்றாரு இவரு. இது போகிறாரு மச்சான். இன்னொரு எங்கள் பாய்ஸ் இறங்குனா அட்வென்ச்சர்ஸாக தான் இறங்குவேன்னு சொல்லி பாதையை விட்டுட்டு இந்த சைடு இறங்கிட்டு இருக்கானுங்க. ஃபால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பி வந்துருக்கோம். சன்செட் பார்த்து அப்படியே பாய்ஸோட சில் பண்ணிட்டு. ஏய் ஹாய். என்னப்பா? என்னப்பா ஹாய் சொல்லப்பா. பாய்ப்பா. சூப்பர்ப்பா. அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். திருப்பதி தாண்டி வந்துட்டோம். திருப்பதி எல்லாம் தாண்டி வந்தாச்சு. வீட்டுக்கு போக போகிறேன் இவனே. ஓட்டுக்குள்ளே இவர் அடுத்த ட்ரிப் எப்போ போகலாம்? யாரு? ஆமா இவனே. இவரு ட்ரிப் முடியறப்பலாம் கேட்பாரு. அதுக்கப்புறம் வர மாட்டான். ட்ரிப் போறப்பா எனக்கு மாசமா இருக்கும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க மாசம் எப்படா இதோட உனக்கு எப்போ வருவாங்க? போன ட்ரிப்பே 10 பேரோட போனோம். இந்த ட்ரிப்பு பேர் அப்படியே சரிங்க 5 ஆயிடுச்சு. அடுத்த தடவை 2 ஆயிடும் நினைக்கிறேன். 200 கிலோமீட்டர் பைக்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். காரு கீரு எல்லாம் கேங்காக வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பைக்கு ஒன்றரை ஏதோ அந்த மாதிரி ஆள் ஹிமாலயம் வச்சுருக்கீங்க, அஞ்சவே மாட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். என்ன மாதிரி சோம்பேறியான ஆள் சொகுசாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி காரில் வரலாம். காரில் வாங்க, சந்தோஷமாக போங்க. 200 400 கிலோமீட்டர் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஆமாம், ஒர்க் அவுட் சிட்டப்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க, தப்பான ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. சரிதான், கரெக்டு. தப்பான ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஏறவே முடியாது. ஸ்டாமினா காலி. அதுக்கு எக்ஸாம்பிள் சார் 2 சார் தான் பார்த்துருப்பீங்க வீடியோவில். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காரில் வந்து பெஸ்ட்டு. காரில் வந்து போனால் 400 கிலோமீட்டர் ஜாலியாக வந்துட்டு போகலாம். அட்டேங்கடா. அப்படின்னா இப்போ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. சோகமாக நாங்கள் டீ கடைக்கு போகிறோம். டீ கடை போய் சோகமாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா எங்களுக்கு சோகத்தில் தம்மு சரக்கு இந்த வந்த பழக்கம்லாம் நம்மளுக்கு இல்லை. சோகமாக போய் டீ குடிச்சிட்டு சாப்பிட தான் முடியும். சோகமாக சாப்பிட்டு நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக 500 ருபீஸ் தான் இருக்குது, பட்ஜெட்டில் முடியும். அதனால் நம்ம ஏரியாவில் போய்ட்டு ஏதாவது கடையில் போய் சாப்பிட்டு அன்டில் தென் உங்களை நாங்கள் வந்து இல்லை எண்டு கார்டு இப்போ கொடுக்க மாட்டேன், வீட்டுக்கு போய் தான் கொடுப்போம். போகலாம். ஓகே, சேஃப்டியாக போயிட்டு எல்லாம் வந்தாச்சு, வீடு வந்து சேர்ந்தாச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே என்ன கதைன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த போயிட்டு வந்த ட்ரிப் வந்து ஓகே பீஸ்ஃபுல்லான ட்ரிப் தான். பட் பார்த்து பத்திரமா நீங்களும் போயிட்டு வாங்க. வெயிலுக்கு மச் ரெக்கமெண்டட் ஸ்பாட் தான். காரில் போங்க, தயவு செஞ்சு பைக்கில் போகாதீங்க. பைக்கில் போனீங்கன்னா வாழ்க்கையே வருத்துருவீங்க. கார்லேயே போங்க, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. பிளாஸ்டிக் போகிற பொருள்லாம் அங்கேயே தூக்கி போட்டு வந்துடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா. திருப்பி வர 1 மாதம் ஆகும்டா. கருப்பு எம்ஜிஆர். Who is this guy?